Hi students, இன்னைக்கு பார்க்க இருக்கிற டாபிக் electric field due to dipole in an equatorial line. இது உங்க 12th standard physics volume 1 lesson number 1 electrostatics னு பார்க்க போறோம். What is electric dipole? The two equal and opposite charges separated by a small distance, it constitutes an electric dipole. So நம்ம எலக்ட்ரிக் டைபோல்ல ரெண்டு சார்ஜ் வந்து ஈக்குவலாகவும் அதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்ல எடுக்க போறோம். minus q placed at A, then plus q placed at B. There are two charges equal in magnitude, that is q and q. Opposite in direction, one is minus, another one is plus. அதே மாதிரி distance பார்த்தீங்கன்னா it's a smaller distance 2a. இந்த 2a ங்கிறது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா center of the electric dipole, that is O ன்னு சொல்றோம் நம்ம. இந்த O என்கிற பாயிண்ட் இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து up to the first charge, that is A. அதே மாதிரி செகண்ட் சார்ஜ், that is A. A plus A 2A comes. இந்த A and A சிமிலரா இருக்கு அப்படி கேட்டீங்கன்னா இந்த Qங்கிறது ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ். இது 1 கூலும்னா அது 1 கூலும், இது 1000 கூலும்னா அது 1000 கூலும். ஸோ எலக்ட்ரிக் டைபோலை பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் இங்க இருக்கு. அப்ப ஈக்குவல் அமௌண்ட் இருக்கும் போது அதோட இன்ஃப்ளூயன்ஸும் பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அப்ப இது எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே டிஸ்டன்ஸ் இங்க இருக்கும். ஸோ அதான் இங்க A and A add together we are getting 2A. A plus A 2A. சரி, இப்போ ஒரு எலக்ட்ரிக் டைபோல் எடுத்தாச்சு. இதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்ட ஆக்சியல் லைன் எப்படி பார்த்தோம் நம்ம. இப்ப பார்க்க போறது ஈக்குவட்டோரியல் லைன். ஈக்குவட்டோரியல் லைன்ங்கிறது ஈக்குவலி டிவைடட் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த பிளஸ் கியூ மைனஸ் கியூ இது ஈக்குவல் எங்க டிவைட் பண்ண முடியும், அது சென்டர் பாயிண்ட். ஓகேவா, சென்டர் பாயிண்ட். இத ஈக்குவட்டோரியல் லைன் இஸ் a vertical perpendicular line. அப்ப இதுல ஒரு பாயிண்ட் நான் கன்சிடர் பண்றேன் C. அப்ப center of the electric dipole to the point C, that is R. Center of the electric dipole இந்த O என்கிற பாயிண்ட்ல இருந்து up to the point C வரைக்கும் R is the distance. இவ்வளவுதான். ஓகேவா, அப்ப இந்த C என்கிற பாயிண்ட்ல டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளவு இதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். வெரி சிம்பிள். சரி, நம்ம என்ன செய்வோம், நம்ம டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா ஃபர்ஸ்ட் ஒரு சார்ஜ் எடுத்துப்போம் நம்ம, அதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளவு, அதே மாதிரி செகண்ட் சார்ஜ் அதை பொறுத்து எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வேண்டியதான். சிம்பிள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், எலக்ட்ரிக் ஃபீல்ட் at a point C இந்த இடத்துல due to plus Q placed at B. இந்த plus Q என்கிற சார்ஜை பொறுத்து C என்கிற பாயிண்ட்ல எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஜெனரல் நோட்டேஷன், ஜெனரல் எக்ஸ்பிரஷன், ஒரு சிங்கிள் சார்ஜுக்கான எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ 1/4πε0 Q/r². இதுதான் சிங்கிள் சார்ஜுக்கான பாயிண்ட் சார்ஜுக்கான எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ. இது நம்ம வீடியோ பார்த்து பண்ணணும். அப்ப இங்க ஒரே ஒரு சார்ஜ் எடுத்துருக்கோம் பிளஸ் Q, அதை பொறுத்து Cங்கிற பாயிண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளவு. சோ E1 ஃபர்ஸ்ட் சார்ஜை பொறுத்து. So E1 that is equal to the formula 1/4πε0 Q is a charge. இதுல பிளஸ் மைனஸ் போன அவசியம் கிடையாது. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது அது ஃபுல்லா அதோட அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜை பொறுத்து உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும். அல்ல வாட் இஸ் த அமௌண்ட், தட் இஸ் Q by distance square.
distance is எங்க இருந்து plus q பொறுத்து c ல. So what is the distance between these two? So b to c the whole square. இப்ப பாத்தீங்கன்னா இது பார்த்தா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அந்த ஷேப்ல இருக்கு உங்களுக்கு. So o b c இது வந்து a டிஸ்டன்ஸ் இருக்கு, இது r இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு, இது நமக்கு தெரியாது. அப்ப 90 டிகிரிக்கு நேர் ஆப்போசிட் உள்ளது ஹைபோட்டனஸ். இந்த ஆங்கிள் அக்யூட் ஆங்கிள் பிரசன்ட் ஆயிருக்கிறது அட்ஜசன்ட் சைடு, ஆங்கிளுக்கு நேர் ஆப்போசிட் சைடு. இப்ப நம்மள்ட்ட எல்லா வேல்யூஸுமே இருக்கு, பித்தோரஸ் தேர்வை அப்ளை பண்ண முடியும். ஹைபோட்டனஸ் ஸ்கொயர், ஹைபோட்டனஸ் that BC ஸ்கொயர் that is equal to opposite square OC square plus OB square. So BC square நமக்கு தெரியாது, ஹைபோட்டனஸ் ஸ்கொயர் நமக்கு தெரியாது. opposite square R square plus A square. So BC square நமக்கு கிடைச்சிட்டு now we can substitute. So E1 that is equal to 1 by 4 pi epsilon naught Q by BC square பதிலா we can put R square plus A square. இதுதான் first equation number 1. இப்போ நம்ம செகண்ட், due to minus q how much electric field அதை find out பண்ணலாம். ஞாபகம் வச்சுங்க equation number 1. இப்போ due to minus q, so electric field at a point C என்கிற பாயிண்ட்ல the total electric field find out பண்ண போறோம். So electric field at a point C due to minus q that is placed at A என்கிற பாயிண்ட். ஃபார்முலா என்ன? ஜெனரல் நோட்டேஷன் E that is equal to, இப்ப செகண்ட் சார்ஜ்னால we can put 2 1 by 4 pi epsilon naught q. இந்த பிளஸ் மைனஸ் போடணும் அவசியம் கிடையாது, only நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் the amount of charge அதை நீங்க மென்ஷன் பண்ணணும். q by r square, rங்கிறது இந்த மைனஸ் q ல இருந்து up to the c point வந்து டிஸ்டன்ஸ். so A to C இப்ப செகண்ட் சார்ஜ் நம்மகிட்ட இருக்கிறது மைனஸ் q செகண்ட் சார்ஜ். so அதை பொறுத்து C என்கிற பாயிண்ட்ல எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும். so electric field at a point C due to minus q placed at A. so minus q பொறுத்து C என்கிற பாயிண்ட்ல எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட். so E2 that is equal to 1 by 4 pi epsilon naught q by the distance square. What is distance? minus q ல இருந்து up to C என்கிற பாயிண்ட். so AC square that is a distance square. நான் முன்னாடி சொன்ன மாதிரி q பொறுத்த வரைக்கும் பிளஸ் மைனஸ் இங்க மென்ஷன் பண்ணுங்க அவசியம் கிடையாது, அது பியூர்லி அந்த மேக்னிட்யூட் அந்த அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் மட்டும் மீன் பண்றது. so q by AC square. இப்ப இதோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண AC உடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். look at this triangle. இந்த சைடுல பாத்தீங்கன்னா A O C A O C இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதுல வேல்யூஸ் என்னென்ன அவைலபிள் பாருங்க. AO இது அவைலபிள், இந்த பக்கம் R is available. அப்ப 90 டிகிரிக்கு நேர் ஆப்போசிட், இட்ஸ் a hypotenuse. இந்த acute angle near opposite side is there, இது adjacent. அப்ப hypotenuse square that is equal to opposite square plus adjacent square. so AC square that is equal to OC square that is opposite square then OA square or AO square. so OC square value R square plus A square. so AC square நமக்கு கிடைச்சிட்டு. இது பித்தோரஸ் தேற்றத்தை அப்ளை பண்ணி கொண்டு வருது. சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க.
E2 that is equal to 1 by 4 pi epsilon naught Q by R square plus A square. That is the second equation. Okay. இப்போ நமக்கு இந்த E1 value E2 value பார்த்தோம்னா ரெண்டுமே சிமிலரா இருக்கும். E1 that is equal to E2. E1 that is equal to E2. These are similar values. இப்போ எப்படி total electric field find out பண்றது? அது next task. அப்ப C என்கிற பாயிண்ட்ல what is the total electric field? It is due to electric dipole. Very simple. கொஞ்சம் பொறுமையா கவனிங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் சார்ஜ் மைனஸ் வச்சுக்கோங்க. ரெண்டாவது பிளேஸ்ல பிளஸ்ங்கிற சார்ஜ் இருக்கு. இது எலக்ட்ரிக் டைபோல் செட்டப். லைன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா லைன்ஸ் பிளஸ் ஸ்டார்ட் பண்ணி மைனஸ்ல முடியும். எதுக்கு இந்த லைன்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா வெர்டிக்கல் லைன், ஈக்குவட்டோரியல் லைன் இந்த இடத்துல பார்க்க போறோம். ஸோ இந்த எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலி ரைசிங் அப் அண்ட் டவுன். ஓகேவா? ஒரு பக்கம் மேல இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு பக்கம் கீழே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். அது மாதிரி லைன்ஸ் பார்த்தா ஹரிசாண்டல் லைன்ஸ் எல்லாமே ஹரிசாண்டல் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பிளஸ்ல ஸ்டார்ட் பண்ணி மைனஸ்ல முடியும். ஸோ வெர்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் ஹரிசாண்டல் லைன்ஸ். அப்ப வெர்டிக்கலா ஹரிசாண்டலா என்கிறது கொஸ்டின். ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சார்ஜுக்கு இன்பிட்ல ஈக்குவட்டோரியல் லைன்ல ரெண்டு விதமான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒரு பாசிபிலிட்டி the vertical influence are rising up and down. Another one, look at the lines, அது ஹரிசாண்டலா இருக்கு, it's a parallel lines, never intersect. இதெல்லாம் படிச்சுக்கணும் நம்ம. அதுவும் அப் அண்ட் டவுன்ல இருக்கு. அப்ப ஹரிசாண்டலா வெர்டிகலா அது கன்க்ளூஷன் வரணும். அதுக்கு என்ன பண்றேன், இந்த ஈக்குவட்டோரியல் லைன்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட we can divide into two category. ஒன்னு வந்து vertical component, another one horizontal component. இது நம்ம ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணணும். இது ரியலா இது வந்து vertical லைன்ஸா இல்ல horizontal lines of force அப்படின்னு முடிவு பண்ணணும். அப்ப இந்த E is resolved into two components. One is vertical, another one horizontal. முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து இந்த x ஆக்சிஸ்ல இருக்கு உங்களுக்கு x dash o x or x o x dash. அந்த ஹரிசாண்டல் ஆக்சிஸ்ல இது பிளேஸ்ட் ஆயிருக்கு உங்களுக்கு சார்ஜஸ். நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது வெர்டிக்கல் ஆக்சிஸ்ல. அப்ப ஒன்னு வெர்டிக்கல், இன்னொரு ஹரிசாண்டல். முடிவுக்கு வாங்க, இஸ் இட் a horizontal lines of force or vertical? அப்ப பார்த்தோம்னா நமக்கு ட்ரையாங்கிள் மேடே போட்டு காட்டணும் உங்களுக்கு. ஒரு ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்ஜசன்ட் சைடு இருக்கும், ஒரு ஆப்போசிட் சைடு இருக்கும். அப்ப வெர்டிக்கல் லைன்ஸ்ங்கிறது ஆப்போசிட் சைட மீன் பண்றது. ஏன்னா இங்கதான் உங்களுக்கு அக்யூட் ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு, இங்கதான் அக்யூட் ஆங்கிள். அப்ப இந்த ஆப்போசிட் சைடுங்கிறது சைன் தீட்டா, அட்ஜசன்ட் சைடுங்கிறது காஸ் தீட்டா, ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸ். சோ வெர்டிக்கல்ங்கிறது சைன் தீட்டா குறிக்கும். அதே மாதிரி ஹரிசாண்டல்ங்கிறது அட்ஜசன்ட் சைடு காஸ் தீட்டாவை குறிக்கும். அப்போ ஒரு அக்யூட் ஆங்கிள் பொறுத்த வரைக்கும் சைனும் பாசிபிலிட்டி இருக்கு, காசும் பாசிபிலிட்டி இருக்கு. சைன் காஸ் போத் ஆர் அக்யூட் ஆங்கிள்ஸ் தான். அப்ப இந்த இடத்துல வெர்டிக்கல் ஆக்சிஸ் நம்ம சைன் தீட்டான்னு சொல்லலாம், இத காஸ் தீட்டான்னு சொல்லலாம், ஒரு முடிவுக்கு வரலாம். ஓகே, நோட் பண்ணீங்க. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட்ங்கிறது vertical component, horizontal சொன்னேன். Suppose if it is vertical component அப்படின்னா பார்க்க போறோம். So horizontal cos theta வச்சுக்கலாம் நம்ம, vertical that is sin theta. இப்ப பாருங்க again இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆக கூடாதுங்க, தான் திரும்பி திரும்பி டயக்ராம் டிரா பண்றேன். இந்த பிளஸ்ல இருந்து மைனஸ்க்கு லைன்ஸ் டிரா பண்றோம் நம்ம. இந்த vertical influence பாத்தீங்கன்னா ஈக்குவட்டோரியல் லைன் நம்ம செக் பண்றோம். வெர்டிக்கலா ஒரு லைன்ஸ் மேல போற உங்களுக்கு. ஓகே, அடுத்து அதே மாதிரி லோயர்ல பாத்தீங்கன்னா பாட்டம்ல இந்த பக்கம் உங்களுக்கு டவுன்வர்ட்ல உங்களுக்கு லைன்ஸ் போயிட்டு இருக்கு உங்களுக்கு.
இது ஆப்போசிட் டைரக்ஷன். இதுவும் இன்க்ரீஸ் ஆகுது உங்களுக்கு, இது இன்க்ரீஸ் ஆகுது உங்களுக்கு. 1 2 3 4 லைன் சொல்லி இன்க்ரீஸ் ஆகுது. இங்க 1 2 3 4 5 சொல்லி இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப இந்த வெர்டிகல் காம்பவுண்ட டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக E1 E2 ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட், அது எந்த டவுட்டும் கிடையாது, ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு வெர்டிகல்ல. ஆனா வெர்டிகல், if it is vertical, first case 1, if it is vertical component, if it is vertical component na total electric field எவ்வளவு? If it is horizontal component, what is the total electric field? இத ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அப்ப if it is vertical component னா இது vertical மென்ஷன் உங்களுக்கு sin θ ன்னு மென் பண்ணிச்சீங்க டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக sin θ. அப்ப total electric field that is equal to E1 sin θ plus E2 sin θ. So E1 sin θ plus E2 sin θ. Look at the direction. One is going upward, another one is going downward. அப்ப one positive, another one is minus. ரெண்டுமே ஆப்போசிட் மூவ் ஆகுது. one rising up, another one is rising down. அப்ப ஆப்போசிட்ங்கனால E1 sin θ minus plus into minus minus E2 sin θ. நமக்கு முன்னாடி தெரியும் E1 that is equal to E2. Let us consider the E2 value as E1. E1 consider பண்ணுங்க. அப்ப E that is equal to E1 sin θ அப்படியே வச்சுக்கலாம் நம்ம. E2 E1 consider, இந்த இடத்தை மட்டும் மாத்துங்க அப்படியே. E2 E1 consider பண்றோம் because E1 and E2 both are equal, similar. அப்ப E1 sin θ minus E1 sin θ cancel each other, you can get 0. அப்ப கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு vertical componentல total electric field find out பண்ண முடியாது. These are the influence that is going up and down. We cannot able to find out the total electric field. இப்போ அடுத்த ஒரு பாசிபிலிட்டி horizontal component வச்சோம்னா அதுல கிடைக்கிறத பார்க்கலாம். ஓகே, சோ இந்த ஒரு டயகிராம் நான் இங்க நோட் பண்ணிக்கிறேன். If it is vertical component அப்படின்னா என்ன? If it is vertical னா இது மாதிரி டயகிராம் டிரா பண்ணணும். 1 E1 sin θ, இது E2 sin θ. இது எப்படின்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்களுக்கு நான் இந்த டயகிராம் தான் இங்க டிரா பண்ணிருக்கேன். சோ இந்த இடத்துல உங்களுக்கு எலக்ட்ரிக் டைபோல் இருக்கு. ஓகே, குட். அடுத்து பாருங்க. Next, if it is horizontal component, if it is horizontal component அப்படின்னா எப்படி இருக்கும்? டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளவு? கவனிங்க, இப்ப ஹரிசாண்டல் திங்க் பண்றா இருந்தா அது cos θ ன்னு சொல்லணும். சரி, இப்ப இந்த லைன்ஸை பாருங்க. லைன்ஸ்ல ஹரிசாண்டல்ல இங்க இருந்து மூவ் ஆகுது. எல்லாம் parallel lines, ஒண்ணு intersect ஆகாது. அப்ப இந்த லைன்ஸ்ல எப்படி போகுது உங்களுக்கு? பிளஸ்ல ஸ்டார்ட் பண்ணி மைனஸ்ல முடியுது. பிளஸ்ல ஸ்டார்ட் பண்ணி மைனஸ்ல முடியுது. இது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட். லுக் இட் டவுன். இங்க பாத்தீங்கன்னா எல்லா லைன்ஸும் பிளஸ் ஸ்டார்ட் பண்ணி மைனஸ்ல முடியுது. இது another one எலக்ட்ரிக் ஃபீல்ட். அதை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக ஹரிசாண்டல் காம்பவுண்ட cos θ சொல்றாங்க. அப்ப there are two electric field if it is horizontal. அப்ப total electric field that is equal to E1 cos θ plus E2 cos θ. Okay, look at the direction. இங்க பார்த்தா மேல பாத்தீங்கன்னா டாப்ல பிளஸ்ல ஸ்டார்ட் பண்ணி மைனஸ்ல முடியுது. அப்வர்ட்ல டவுன்வர்ட்ல பாத்தீங்கன்னா அங்கே பிளஸ் ஸ்டார்ட் பண்ணி மைனஸ்ல முடியுது. அப்ப இதுவும் பிளஸ் இதுவும் பிளஸ், ஏன்னா both are in same direction. ரெண்டு சேம் டைரக்ஷன்ல இருந்தா பிளஸ் பிளஸ் சொல்லணும், ரெண்டு ஆப்போசிட்ல பிளஸ் மைனஸ். So 1 plus E1 cos θ plus into plus plus E2 cos θ. இதுல எந்த டவுட் இல்ல. இப்ப E1 and E2 both are similar மெடி சொல்லணும். ஸ்டார்டிங்ல நமக்கு கிடைச்சு. அப்ப E2 வை E1 கன்சிடர் பண்ணுங்க. திரும்பி E1 E2 கன்சிடர் பண்ண கூடாது. ஏச்சு ஒண்ணா பண்ணனும் நீங்க. So E2 வை E1 கன்சிடர் பண்ணுங்க. So we can change the E2 value as E1. So plus E1 cos θ plus E1 cos θ என்ன கிடைக்கும்?
2e1 cos theta. இப்ப ஹரிசாண்டல் காம்பவுண்ட் நம்ம எடுத்தோம்னா அதுல டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்க முடியும். அந்த கான்செப்ட் புரிஞ்சு போச்சு நமக்கு. இப்ப லாஸ்ட் வெர்டிகலா செக் பண்ணி பார்த்தோம். அதுல இட் becomes total electric field becomes 0 இருந்துச்சு. if it is horizontal நம்ம அடுத்த பாசிபிலிட்டி செக் பண்ணோம். நமக்கு 2e1 cos theta இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா we can get the real electric field. It is due to dipole in equatorial line that we can find out easily. இப்ப இது இந்த டயகிராம் எப்படி டிரா பண்றது பாருங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது மைனஸ் சார்ஜ், இது பிளஸ் சார்ஜ். இந்த டைபோல் இருக்கு உங்களுக்கு. அது எப்படி போட்டு காட்டுங்க உங்களுக்கு. இதுவும் ஒரே டைரக்ஷன் உங்களுக்கு e1 cos theta. இது உங்களுக்கு e2 cos theta. both are in same direction. அப்ப ஒரே பக்கம் போட்டு காட்டணும். இதான் டயகிராம். புக்ல இருக்கக்கூடிய டயகிராம் பாத்தீங்கன்னா அது எப்படி வருது. சோ மக்க பண்ணக்கூடாது. அப்ப இது என்ன செய்ய கேட்டீங்கன்னா ரெண்டுக்கு இன்பிட்ல உள்ளது ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் E1 E2. ஓகேவா. அப்ப E2 என்கிறது அதுல ஒரு வெர்டிகல் காம்பவுண்ட் இருக்கு, ஒரு ஹரிசாண்டல் காம்பவுண்ட் இருக்கு. E1 பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு வெர்டிகல் காம்பவுண்ட் இருக்கு, ஹரிசாண்டல் காம்பவுண்ட். அதோட மீனிங். ஓகே. So now we are going to find out that overall electric field. கவனிங்க. E that is equal to 2e1 cos theta. இந்த இடத்துல E1 உடைய வேல்யூ ஸ்டார்டிங்ல பார்த்தோம் நம்ம 1 by 4 pi epsilon naught q by r square plus a square. What about cos theta? நமக்கு தெரியாது. ஃபார்முலா என்ன? adjacent by hypotenuse. These are the two sides. அப்ப ட்ரையாங்கிள் இருக்கு நம்ம மைனஸ் சார்ஜ் ஒரு பிளஸ் ஃபாஸ்டா. இது 2a is a distance. இங்க என்ன உங்களுக்கு half distance a c ங்கற பாயிண்ட் இருக்கு, r is a distance. க்ளோஸ் பண்ணலாம். இது ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. ஓகே. இந்த ட்ரையாங்கிள்ல இது acute angle. இப்ப cos theta என்ன உங்களுக்கு cos theta that is equal to adjacent by hypotenuse. What is adjacent? A is there. Angle is there. இங்க இருக்கு உங்களுக்கு. So cos theta is equal to adjacent A. What about hypotenuse? இது வந்து A, இது B, இது C, இது O. ஓகேவா? இப்ப hypotenuse நமக்கு வேணும்னா இந்த 90 டிகிரிக்கு நேர் ஆப்போசிட் தான் hypotenuse. அதே இங்கேயும் whether BC or AC. So we can take BC. அப்ப A by BC என்கிற cos theta உடைய வேல்யூ. BC ஸ்கொயர் என்கிறது நமக்கு தெரியும். As per the Pythagoras theorem, BC square that is equal to R square plus A square. R square plus A square. What is BC? The square root of R square plus A square. That we can substitute. Cos theta that is equal to A by BC value root of R square plus A square. Okay. இப்போ நமக்கு இந்த வேல்யூ கிடைச்சு போச்சு. adjacent by hypotenuse உடைய வேல்யூ வந்து R square plus A square. இப்போ இதோட வேல்யூ total electric field 2. இப்போ total electric field that is equal to 2 into 1 by 4 pi epsilon naught q by r square plus a square. Instead of E1 that we can put it. அடுத்தது பாத்தீங்கன்னா cos theta a by root of r square plus a square. இது எல்லாமே மல்டிப்ளை ஆகுது. மல்டிப்ளிகேஷன் நமக்கு தெரியும். நம்ம ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர்ல மல்டிப்ளை பண்ணனும், டினாமினேட்டர்ல மல்டிப்ளை பண்ணனும். சோ நியூமரேட்டர்ல 2 into 1 2 then q then a. சோ இது எப்படி எழுதலாம்? q into 2a ன்னு எழுதலாம். q is there, 2 into 1 2, 2 into a 2a. இந்த q into 2a ன்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட். அது பிறகு பாத்துக்கணும். 4 pi denominatorல 4 pi epsilon naught is there. Remaining r square plus a square. The square root is there. இது எப்படி எழுதலாம்? r square plus a square whole power 1 by 2. Square root is nothing but 1 by 2. In the q into 2a, the product of magnitude of any one of the charge and its distance 2a. இது எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்ங்கிறது. இத p வெக்டார் அப்படி சொல்லுங்க.
இது அங்கே சைடுல எழுதி வச்சுக்கோங்க. P vector electric dipole moment என்கிறது it's a product of the magnitude of any one of the charge and its distance. Okay, so P vector numerator okay. 4 pi epsilon naught இங்க r square plus a square whole power 1 plus 1 by 2 a power m a power n a power m plus n. So a power m, a power n, a power m plus n. இந்த பேஸ் சேமா இருந்துச்சுன்னா பவர்ஸ் நம்ம ஆட் பண்ணலாம். இங்க பவர் 1 இருக்குதான் மீனிங், இங்க பவர் 1 by 2, பேஸ் பாத்தீங்கன்னா r square plus a square, இங்க r square plus a square ரெண்டு சேமா இருக்கு. பவர்ஸ் நம்ம ஆட் பண்ணும்போது 1 plus 1 by 2, 3 by 2 it comes. So q into 2a p vector by 4 pi epsilon naught r square plus a square whole power 3 by 2. Okay. So E that is equal to P vector that is in the numerator. இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி விஷயம் சொல்லணும் உங்களுக்கு. இந்த r square and a square compare பண்ண போறோம். R is the distance from center of the electric dipole to the point C, that is R. Center of the electric dipole to the each charge is வந்து A. இத பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எது bigger value எது smaller valueங்கிறது. அப்ப A is smaller than R. A is smaller, very much smaller than R. நம்ம என்ன பண்ணலாம், A வை neglect பண்ணலாம், negligible. Okay, we can neglect the factor A வை நம்ம எடுத்துலாம். நான் ஆக்சியல் லைன் சொல்லும்போது சொல்லிக்க உங்களுக்கு ஒரு வேல்யூ கூட கொடுத்தேன். A that is equal to 0.1 கன்சிடர் பண்ணீங்க. R என்கிறது பிகர் வேல்யூ 1 னு கன்சிடர் பண்ணீங்க. அப்ப 1 ஸ்கொயர் 0.1 ஸ்கொயர் 0.1 ஸ்கொயர் என்கிறது 0.01. இது வந்து 1 ஸ்கொயர் என்கிறது 1 1 plus 0.01 1.01. 1.01 is nothing but 1. அப்ப எது வேல்யூ வந்து உங்களுக்கு r ஸ்கொயர் plus a ஸ்கொயர் பண்ணா கூட அது r உடைய வேல்யூ உங்களுக்கு காட்டுது. சோ அதனால a ஸ்கொயர் எடுக்கிறதுனால ஒரு பெரிய ட்ரெமெண்டஸ் சேஞ்ச் உங்களுக்கு வராது. சோ நம்ம என்ன பண்ணலாம், நெக்லெக்ட் பண்ண முடியும். சோ r ஸ்கொயர் plus a ஸ்கொயர் எப்படி எழுதலாம், நம்ம r ஸ்கொயர் நம்ம எழுத முடியும். சோ E that is equal to p vector by 4 pi epsilon naught r square whole power 3 by 2. 2 will cancel each other. So remaining E that is equal to p vector by 4 pi epsilon naught r cube. இதை எப்படி எழுத முடியும், E that is equal to 1 by 4 pi epsilon naught p vector by r cube. இது வெக்டர்னா ஏதாவது ஒரு குவாண்டிட்டி வெக்டர்னா இந்த டோட்டல் பிசிக்கல் குவாண்டிட்டிங்கிறது வெக்டர்ல எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். So E vector that is equal to 1 by 4 pi epsilon naught p vector by r cube. இதுதான் expression for electric field due to electric dipole in an equatorial line. Thank you.